Taste the Daily. கடலூர் மஞ்சக்குப்பம் மணிக்கூண்டு பகுதியில் கடலூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை வகித்த கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ் மற்றும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஸ்ரீநாத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி பங்கேற்று அண்ணா மற்றும் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் விடிய ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். திருவாரூரில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான R காமராஜ் அண்ணா குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமையில் அண்ணா நகரில் நடைபெற்றது. அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் SP சண்முகநாதன், அதிமுகவில் உழைத்தவர்களுக்கு என்றும் மரியாதை உண்டு என்பதற்கு உதாரணமாக கழக பொதுச் செயலாளர் திகழ்வதாக புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.